கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் மன தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அதே சமயத்தில் நீதிமொழி 16:18 வாசித்து பாருங்கள். பெருமையை குறித்து அங்கு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமைக்கு எதிர்மறையான வார்த்தை தாழ்மையாகும். தாழ்மைதான் நம்முடைய வாழ்க்கையின் திறவுகோலாகும். ஹியூமிலிட்டி இஸ் த கீ என்று சொல்லலாம். அநேகர் வெளி வாழ்க்கையிலே தாழ்மையாக பேசுவார்கள், தாழ்மையாக நடிப்பார்கள், தாழ்மையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் உள் வாழ்க்கையிலோ வீட்டிலோ அந்தரங்கத்திலோ அவர்களுடைய வாழ்வு பெருமை நிறைந்ததாக, பெருமையை காட்டுகிறதாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய தாழ்மையே நம்முடைய வாழ்க்கையின் திறவுகோல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மைக்கு மொத்த ரூபமாக மாதிரியாய் இருப்பவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே சில குறிப்புகளை சொல்கிறேன். தாழ்மை என்றால் என்ன? முதன்மையான இடத்தை தேடாதபடி கடைசி ஸ்தானத்தை நாடுவதே தாழ்மையாகும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹியூமிலிட்டி இஸ் சூசிங் ஃபர்ஸ்ட் டு கோ லாஸ்ட் என்று சொல்லலாம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5-7 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆகவே உண்மையான தாழ்மை என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்த ஸ்தானத்தை புரிந்து கொண்டு அவரை எப்போதும் சார்ந்து கொள்வதே தாழ்மையாகும். ஆனால் பெருமை என்றால் என்ன? அது நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டுவிட்டு அல்லது தேவனை சார்ந்து கொள்வதை எதிர்த்து நிற்கிற அந்த நிலைத்தன்மையே பெருமையாகும். இரண்டாவதாக அங்கு தாழ்மை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பதவி ஸ்தானத்தை காட்டிலும் பணி செய்ய விரும்புவதே உண்மையான தாழ்மையாகும். ஹியூமிலிட்டி இஸ் சூசிங் சர்வீஸ் ஓவர் ஸ்டேட்டஸ் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் அரண்மனையில் அவர் பிறக்கவில்லை, சாதாரண மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே அவர் உயர்ந்த ஸ்தானத்தை தேடவில்லை, ஆனால் பணி செய்யவே வந்தார். மூன்றாவதாக தாழ்மை என்றால் என்ன? பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்முடைய பாதுகாப்பான அல்லது நல்ல ஆசீர்வாதமான இடத்தை விட்டுவிட்டு பிறருக்காக அசௌகரியத்தை ஏற்றுக்கொள்கிறதே உண்மையான தாழ்மையாகும். ஹியூமிலிட்டி இஸ் இன்கன்வீன்சிங் யுவர் செல்ஃப் ஃபார் த சேக் ஆஃப் சம்ஒன் எல்ஸ் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, பிறருக்காக நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அநேக அசௌகரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதே உண்மையான தாழ்மையாகும். இன்றைக்கு அநேகர் பணிவிடை செய்ய விரும்புவதில்லை, பிறர் தனக்காக பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அநேகர் ஆள விரும்புகிறார்கள், ஆனால் அடிமைகளாக வாழ விரும்புவதில்லை. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் அவதரித்து எனக்காக உங்களுக்காக எத்தனையோ அசௌகரியங்களை அனுபவித்து பாடுபட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலபாசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 9-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அருமையானுள்ளே, பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையிலே
நம்முடைய சௌகரியத்தை விட்டு அசௌரியத்தை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நாம் ஆண்டவரின் பிரதிநிதியாக காணப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக உண்மையாகவே அவர் தியாகம் பண்ணி அவர் மனத்தாழ்மை உள்ளவராயிருந்தார். மனத்தாழ்மை உள்ளவராய் மாத்திரமல்ல, மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டார், எதுவரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம். ஆகவே உண்மையாகவே மனத்தாழ்மை நம்முடைய சுய பரிசோதனையிலும் சுய வெறுப்பிலும் அது தொடர வேண்டும். Humility begins with self-examination and it continues with self-denial என்று சொல்லலாம். அருமையானவர்களே, தாழ்மைதான் தேவ ராஜ்யத்தினுடைய சிறந்த மாண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் தாழ்மையோடு நம்முடைய தாழ்மை ஒப்பிடும்போது அது ஒன்றுமில்லை என்கிற உணர்வை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையை என்னால் என்னை நிரப்பும், தாழ்மையாய் நடந்து கொள்ளவும் பேசவும் என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தாழ்மையே எங்கள் வாழ்வின் திறவுகோல் என்கிற ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் எனக்கும் சேர்த்து உம்முடைய உண்மையான தாழ்மையினால் எங்களை நிரப்பி அலங்கரியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.